गाइस இன்னைக்கு நம்ம கார்னிவல் ஆஃப்டர் தான் விளையாட போறோம். இந்த கேம் பேர் கார்னிவல் ஆஃப்டர். என்ன பண்ணுவோம் தெரியல. வாங்க விளையாட. கார்னிவல் ஆஃப் டெரரா? கார்னிவல் ஆஃப் டெரர். இந்த கேம்ல நீ வந்து உனக்கு ஒரு ஹாபிடா, ஓகேடா? ஸோ இந்த ஹாபியில் நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்றத நீ தான் இனிமேல் தான் பார்க்க போற. இந்த ஹாபி நான் உனக்கு வந்து நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, இந்த ஹாபியில் வந்து ரொம்ப நல்லா இருக்குமாண்டா சூர்யா. இந்த ஹாபியில் வந்து நீ நிறையா பண்ணலாமா. நீ வந்து இங்கே உள்ளே போயின அப்புறம் உனக்கு ஆரம்பிக்கும்டா. போடா சவுண்ட் வச்சு பாப்பா. ரொம்ப சவுண்ட் தானடா. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் சவுண்டாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு நீ பேசுறது கேட்காது, சவுண்டு தான் ரொம்ப கேட்கும். போதும் गाइस கடுப்பேத்துதே. என்னைய போட்டு செருப்பு கழிச்சு அடிக்கணும்னு நோக்குது. சாரி गाइस தெரியாம பேட் வாய்ஸ் பண்ணேன். போடா வரல. போடா. இல்லனா அவன் கேரக்டர் கேட்கல மாட்டான். ஓகே என்ன गाइस உள்ள போடா. இவனை இந்த கேம் கூட நம்ம கைட் பண்ண தான் செய்யணும். இல்ல கைட் பண்ணனா இவன் எங்கேயோ போய் गाइस ப்ளக்ஸ் ஆயிதே. இது எனக்கு புரியல. இப்போ நீ அந்த ட்ரெயின் ட்ராக் ஃபாலோ பண்ணி போ. இப்போ இந்த ஆபி தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆபி. பாயிண்ட் பிடிச்சிட்டேன். பாயிண்ட் பிடிச்சிட்டேனா? எஸ். ஐயோ எல்லாம் உடைஞ்சிருச்சு. நீ வந்து இந்த ஆபில வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கேம் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். விளையாண்டனால நான் போட்டுருக்கேன். ஏன் இப்போ இந்த பலூனை ஃபாலோ பண்ணி போ. என்னோட ஐடியா. கீழே போ. ஐயோ பயப்படாம போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கம்பியில குதி கீழே. என்னோட ஐடியா. இப்போ அந்த பலூன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சாரி இந்த பலூன் ஹார்ட்லாம் இல்லை, ஈஸி. எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. உனக்கு என்ன கேம் ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்டு நான் நினைக்கும் போது இந்த பலூன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஓகே செக் பண்ணி பிடிச்சிட்டேன். நீ என்னோட இப்போ ஐடியா ஃபயர் வரும்போது நீ போகக்கூடாது. தெரியும்டா. ஓ ஜஸ்ட் யார் சாமி நீ? நான் போ. வெயிட் பண்ணு. காலியாக இருப்பேன். கத்தாடடா. நீ கத்துலயே காலியாயிரும் போல. செக் பண்ணி பிடிச்சிட்டேன். அண்ட் மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த கேம் நான் ஃபுல்லாக முடிக்கணும். ரொம்ப கஷ்டமா அதான் முடிக்கணும். ஏய் நடுல வாய்ஸ் கொடுத்த வாயை கிழிச்சு. ஏய் அடுத்த வாய் கிளிக்கிறேன்னு சொல்லி நீ ஓய நீ கிழிச்சிடடா லூசு. சரி லவ்னே மூடிட்டு போணும் நீதான். ஏய் இந்த கை முன்னாடி வந்து நீட்டி பயம். என்ன வர மாட்டேங்கிறான். ஏய் நிக்காத ஓடி வருமா. போடா. இதுவும் கொஞ்சம் உனக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஆனா நாங்க ரெண்டு பேரும் டப்புன்னு ஜம்ப மாட்டாங்க. ஆமா நீ ஸ்லோவா. இது உனக்கு வந்து ஹெல் கிட்ட இருக்கும். நீ வந்து இதை முடிக்கணுன்னே நீ அழுது கெஞ்சி கதறி தான் நீ வந்து முடிக்கும். இதேயா என்ன நாங்களே ஃபர்ஸ்ட் விளையாடும்போது ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்கள் நம்ம 3வது 4வது அட்டம்ப்ட்ல தான் அப்படியா இந்த மாதிரி தான் நீங்க வாய வச்சு சும்மா நீங்க ஜெயிச்சுக்கணும்டா. மக்களே அப்புறம் நீங்களும் இந்த ஹாபி விளையாண்டுருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க இந்த கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா நீங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஐ ஹாவ் பிளேட் கார்னிவல் ஆஃப் டெரர் கேம் இன் ரோப்ளாக்ஸ் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன். போய் சொல்லுங்கடா. உண்மையை மட்டும் நான் சொல்லணும். அவங்க முன்ன மாதிரி இல்லைடா. கசின் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சிடுவேன். கசினா தம்பிடா. யார் ஓகே மக்களே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான இருக்காது. ஏன்னா பார்த்து போடா கொஞ்சம் மிஸ் ஆனா நீ வந்து காலியாயிடுவேன். தெரியும்டா. ஆனால் மக்களே எனக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளோ தூரம் இவன் வந்து எதுவுமே ஆகாம இவன் மாட்டான். அந்த கையில மாட்டானே. அதை வரட்டும். அந்த இடத்துலலாம் இவன் வந்து எதுவுமே மாட்டான். गाइस சுடு அப்படியே தூங்கு. இது இந்த ஒன்னு சுத்தி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி பலசார்க்கு முன்னாடி ரத்தம் இருந்துச்சு. ரத்தம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான் மக்களே. முன்னாடி இவன் வந்து விளையாடுவான் மக்களே. அதனால தான் இவனுக்கு இவ்வளோ தெரியுது. ரத்தம் இருக்கும். இப்போ அப்படியே தலை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ ஏறி தெரியுதுல்ல அந்த லேடரில் ஏறிப்போம். இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நான் இந்த கேம் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். இங்க ஒருத்தன் வருவாங்க गाइस வெளிய போறோம். என்னடா ஒருத்தன் கிரீன் கலர் பலூன் வச்சு நின்றுருக்கான். இவன் யாரா? Girl, I can hear a clown laughing. Make way. இவன் யாரா? Ferris wheel. டேய் மக்களே ஒரு க்ளோன் மக்களே. உங்களை கத்தி வச்சிட்டு இருக்கான். க்ளவுன். உள்ள போ.
மக்களே சாரி escape ஆயிட்டோம் மக்களே. நானும் விளையாடும்போது இதுல ஏறினேனா ஏறினதுக்கு அப்புறம் உள்ள இருக்க மழை வரணும் பேசுங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த க்ளோன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு மக்களே. காய்ஸ் இந்த ஃபோன் பக் ஆகிட்டு எனக்கு கடுப்பாகுது. கைஸ் கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம். என்னடா இது ஜம்ப் பண்ணாதடா. டேய் இப்போ அங்க ஒரு பலகை மாதிரி இருக்கு பாருடா, அதுல குதிடா. இல்ல அதுவே இறக்கி விட்டுறோம். ஓகே இப்போ நீ இதில் கொஞ்சம் பார்த்து போகணும், ஏன்னா இது எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஜம்ப் பண்ணி போகிறனால நாங்கள் அப்பப்போ விழுந்துருவோம். நாங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் நடந்துலாம் போக மாட்டோம் ஸ்லோவாக. நாங்கள் சும்மா ஜம்ப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஸ்பீட் ரன் மாதிரி பண்ணுவோம் மக்களே. அதனால் எனக்கும் சூர்யாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் இது இருக்குல்ல அந்த பேர் என்ன மேலே ஏதோ கூட்டிகிட்டு வந்துச்சுக்கோ லிஃப்ட் மாதிரி அது பேர் மறந்துட்டுன்னு. அது வந்து அது விளையாடும் போது அந்த க்ளவுன் வந்து அது என்ன பண்ணா There's only one way down. Hop onto the drop ride. 3, 2, 1. நம்ம எங்க போறோம்? என்னமோ ரொம்ப டார்க்கா இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு பார்க்க முடியல. தாவா இல்ல மக்களே. ஜாக்கிரதையா போச்சு. இந்த மேலே எடுத்து போய் நான் குதிக்க போறேன். டேய் குதிக்க ட்ரை பண்ணு. என்னடா பக் ஆயிச்சா? ஓகே மக்களே செக் பண்ணி முடிச்சிட்டோம். சரி நீ ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு இன்னும் ஆயிட்டு மக்களே கீழே வந்து ஒரு இது இருக்கு மக்களே. ஓ गाइस எங்க தாத்தா நடுல வந்தாரே மேல வந்துட்டேன் சித்த புஸ்தே என்னடா இது ஏய் இப்போ இவன் என்ன பண்ணான்னு பாத்தியா இது மக்களே ப்ரோ பிளேயர் மக்களே யாரா இவன் இப்படி எல்லாம் பண்றான் பாங்க மண்டையில சாவடா டேய் மண்டமலையே வாங்கிட்டேன் சாரி மண்டமலை என்ன தான் வாங்குனேன் காசு கொடுத்தா வாங்குனேன் ஏய் போடா என்ன இன்னும் நீ அடி வாங்கல இதுல நீ அடி வாங்குனமே ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து தாண்டி வந்துச்சு. இப்போ வந்து ஏய் என்னடா பண்ற இங்கேயும் what is that? A portal. Only one way to find out. மக்களே இப்போ வந்து அவன் என்ன சொல்றானா அங்க ஒரு போர்ட்டல் இருக்கு, அது என்னதுன்னு ஒரே ஒரு வழியா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆரஞ்சு கலர்ல வளன்னு பேசுறான். ஆரஞ்சு கலர்ல What is that? A portal. ஒரே ஆரஞ்சு கலர்ல இருக்கு गाइस மக்களே குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்காங்க டேய் என்ன பண்றா கிரேட் ஜம்ப் ஸ்கில்ஸ் நாட். என்னடா உனக்கு ரொம்ப நிறைய ஜம்ப் ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல உனக்கு, நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம யாருன்னு காட்டிடுவோம் மக்களே. சரியா போடா வைஃபை ப்ராப்ளம் மக்களே. நீ அங்க போய் உட்காரு. என்னடா எல்லாரும் குழந்தையில இருந்து தாத்தால இருந்து குழந்தைய மாட்டேன் இது கஷ்டம்டா உனக்கு கொஞ்சம். டேய் ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே சூப்பர். சூர்யா வந்து ஒரு நல்ல ஹாபி பிளேயரா இருக்கான். சரி ஓகே டேய் ஃபயர் ஒரு மேல பட்டறமா போடா. ஃபயர் ஒரு மேல பட்டுச்சு நீ செத்துடுடா. இது ஒன்றும் ரியல் லைஃப் இல்லப்பா கேம் பா என்னதான் இருந்தாலும் ஓடிடுவோம். ஹாய் சார் ஓகே மக்களே இப்போ சூர்யா ஸோ மக்களே மறக்காம பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து கலைக்கிறாங்க. என்னடா கிவ் யுவர் செல்ஃப் அ ஹை ஃபைவ். மக்களே நம்மளை இவங்க ரொம்ப கலைக்கிறாங்க மக்களே, நம்மளை ரோஸ் பண்ணுறாங்க மக்களே. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தப்பு. சூர்யா நீ யாருன்னு அவங்க காட்டுறாங்க ஹீரோ மாதிரி பண்றா. ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணா. சரி ஓகே மக்களே இங்க வந்து ஒரு போர்ட்டல் இருக்கு. இப்போ இவன் என்ன சொல்றான்னு பாப்போம். This yellow fire will make you run really fast. மக்களே இப்போ இவன் என்ன சொல்றான்னா இந்த எல்லோ என்னமோ ஒன்று இது வந்து நம்மளை வேகமாக ஓட வைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது உனக்கு கஷ்டம்டா. ஃபால் டேமேஜ் எனக்கு இது ஈஸி. நான் இப்போ எனக்கு இது ஈஸிடா. இது எல்லாருக்குமே ஈஸி. ஆமாண்டா இது ஆக்சுவலாக ஈஸி தான்டா. அப்போ என்ன வாங்குறீங்க?
ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, என்னை கடுப்பேற்றிட்டல நீ என்ன காய்ச்சிடு போய் லாவால நீ பேட் நினைச்ச கீழே தள்ளி விட்டுச்சுக்க. எங்கடா இருக்கேன்? அங்கே தானா? இது ஹை ஜம்ப். This blue fire will make you jump higher. மக்களே, இவன் என்ன சொல்றானா, நம்மள இது ஹையா ஜம்ப் பண்ண வைக்கும்னு சொல்றான் மக்களே. அண்ட் அவன் சொன்ன மாதிரி சூர்யா வந்து ரொம்ப ஹையா ஜம்ப் பண்றான் மக்களே. என்ன அதிசயம் இது! இந்த ப்ளூ ஃபயர் உண்மையிலே அவ்வளோ பவர்ஃபுல்லா? ப்ளூ ஃபயர், எல்லோ ஃபயர், இதுக்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பிளாக் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஆமா, இதுக்கு அடுத்து நீ ஸ்ட்ரைட்டா மேலே போ. சூர்யா மேலே போடா. இது பின்னாடி இருந்து வந்து ஜம்ப் பண்ணு. ஓகே, இப்போது நான் தீர விழுந்துருப்பேன். உஷார் பண்ணடா. பின்னாடி இருந்து வந்து ஜம்ப் பண்ணு. நான் பின்னாடி இருந்து ஓகே, செக் ஜம்ப் பண்றேன். இந்த இடத்துல நீ ஜம்ப் பண்ணியா? ஸ்ட்ரைட்டா போய் நான் உனக்கு சொல்லலை, இது ஹார்டாக இருக்கும். ஃபால் டேமேஜ் அப்படி சொல்லி நம்மளை இவங்க சும்மா ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்குது. நமக்கு பிடிக்கல, அதனால நீ போய் இவங்களை ஷ்ரெட் பண்ணிடு. என்னடா நின்னுட்டு என்ன பண்ணுது இந்த கேமை கண்டுபிடிச்சு அவனை கண்டுபிடிச்சேன்னா நான் அவனை போட்டு லாவாக்குள்ள போய் விடு, லாவாக்குள்ள போய் விடு, லாவாக்குள்ள போய் விடு. என்னடா இது லாவாக்குள்ள அங்கயா? Phew, that place was scary, but we are still trapped in the carnival. மக்களே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்ன நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் உள்ளே போனால் இன்னொரு கார்னிவல் கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே மேலே வந்து என்ன போட்டிருக்குது அப்படின்னா FU, அப்புறம் வந்து அங்கே ஒரு உடஞ்சிருக்கு, அப்புறம் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஃபன் ஹவுஸாக இருக்கும். ஸோ பார்ட் 2ல இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இந்த கார்னிவல் கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்ட் 2 வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த பார்ட் 2 இந்த ஃபன் ஹவுஸ் அப்படின்னு இருக்குதுல்ல, இந்த பார்ட்டை நம்ம வந்து போடுவோம். ஸோ பார்ட் 2க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys, bye bye. Bye guys, see you.